திருவண்ணாமலை அரசு பள்ளிகள் துர்நாற்றம் வீசுவதாக மாணவிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இவர்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டுள்ளதால் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 20க்கும் மேற்பட்ட மாணவிகள் மூச்சுவிட சிரமப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 5 மாணவிகளுக்கு மூச்சுவிட மிகவும் சிரமப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் இணைகிறார். ஜான்சன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த காரப்பட்டு பகுதியில அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பகுதியில 400க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில வழக்கம் போல் பிரேயர் முடித்துவிட்டு பள்ளி அறைக்குள் சென்றுள்ளனர். பள்ளி வளாகத்திற்குள் உள்ள அனைத்து பள்ளி அறைகளிலும் உள்ள ஜன்னல் வழியாக திடீரென துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து துர்நாற்றம் வீசுவதை பள்ளி மாணவிகள், ஆசிரியர்கள் என 20க்கும் மேற்பட்டோருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. மூச்சு விட முடியாமல் சிரமத்திற்குள்ளான 20க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகளை 108 ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து சென்று அருகே உள்ள காரப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்துல சிகிச்சைக்காக மாணவிகளை அனுப்பி வைத்த நிலையில காரப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்துல மாணவிகளுக்கு முதல் உதவி அளிக்கப்பட்ட பின்பு மேலும் 5 மாணவிகளுக்கு மட்டும் அதிக அளவில் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. மூச்சு விடாமல் சிரமத்திற்குள் இருக்கின்றனர். இவர்கள் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது சம்பந்தமாக பெற்றோர்கள் கூறும்போது அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்துல அதிக அளவில் புதார்போல் இருப்பதாலும் கொசுக்கள் உற்பத்தி ஆவதாகவும் மாணவிகள் கடித்து வந்து பெரும் சிரமத்திற்குள்ளானதாகவும் இது சம்பந்தமாக தலைமை ஆசிரியரிடம் பலமுறை தெரிவித்தும் அதை சரி செய்யவில்லை என்றும் மேலும் தற்பொழுது துர்நாற்றம் வீசி மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பெற்றோர்கள் எங்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்கின்றது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதை தலையிட்டு பள்ளி வளாகத்தை முழுமையாக சுத்தம் செய்து பாதுகாப்பான முறையில் மாணவிகளை பயிலும் சூழல் உருவாக்க வேண்டும் என்பது பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது. பள்ளி வளாகத்தில் திடீரென துர்நாற்றம் வீசி மூச்சு திணறல் ஏற்பட்டு 20க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.